நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ இது. ஃபஸ்ட்டு வீடியோ பெஸ்ட்டாக இருக்கணும்னு ஸ்கொயர் ரூட் சம்மந்தப்பட்ட எல்லா கணக்கையுமே நான் சொல்லி கொடுக்க போகிறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ராக்டிஸ் டெஸ்ட் வீடியோ 1 ஆரம்பிக்கலாமா? ஓகே, டைம் முடிஞ்சது. இப்போ இந்த கணக்குக்கான பதில் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ. இப்போ இந்த கணக்குக்கான தரமான ட்ரிக் பார்க்கலாமா? இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்ஸ். ஸ்கொயர் ரூட்ஸில் ஸ்கொயர் என்பது எந்த நம்பரை குறிக்குது? 2. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்ஸுன்றனால ஓகேவா? அதுக்கு அடுத்தது எத்தனை ஸ்கொயர் ரூட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 4 கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த 2 4 முறை ஃபஸ்ட்டு பெருக்கிக்கோங்க. இது ஒரு முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை. பெருக்க என்ன வருதுன்னு பாருங்க. 2 4 4 8 8 16. இப்போ ஸ்கொயர் ரூட்ஸ்குள்ள என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்தது இந்த 16 இந்த நம்பரோட அடுக்காக எழுதிக்கோங்க. அடுத்தது ஒரு வகுத்தல் போட்டுக்கிட்டு, அதாவது இந்த 16க்கு மேலே, சரியா? 16க்கு மேலே ஒரு வகுத்தல் போட்டுக்கிட்டு இந்த 16ஓட ஒன்றை கழிக்க என்ன நம்பர் வருதோ அதை மேலே எழுதிக்கோங்க. அவ்வளோதாங்க ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்க. அவ்வளோதான், டைம் முடிஞ்சது. இப்போ இந்த மாடல் கணக்குக்கான ட்ரிக் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இருக்கிற எல்லா நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கலாம். 4 ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது? 16. 5 ஸ்கொயர் பண்ணால் 25. 6 ஸ்கொயர் பண்ணால் 36. 7 ஸ்கொயர் பண்ணால் 49. இப்போது இந்த கணக்கில் ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஓகேவா? இந்த கணக்கில் ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குது? 8 இருக்குது. இப்போது இந்த 8க்கு பக்கத்தில் இதில் எந்த நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 16 இருக்குது. 8க்கு பக்கத்தில் 16 இருக்குது. இது எல்லாமே பக்கத்தில் இல்லை, இது மட்டும்தான் 8க்கு பக்கத்தில் இருக்குது. அப்போது இந்த கணக்கிற்கு உண்டான பதில் ஆப்ஷன் ஏ 4. அவ்வளோதான் ஆன்சர். இந்த ட்ரிக் எக்ஸாமில் டைம் பத்தலைனா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். டைம் நிறைய இருந்துச்சுன்னா இந்த மாடல் கணக்குக்கு நான் வேறு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். அந்த மெத்தடுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, டைம் முடிஞ்சது. இப்போது இதுக்கான ட்ரிக் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஸ்கொயர் ரூட்ஸ்குள்ளே சேம் நம்பர் இடையில் கூட்டல் கழித்தல்னு எதுவுமே வராமல் கடைசியில் டாட் 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 இன்ஃபினிட்டி வரலாம், வராமல் கூட இருக்கலாம். கடைசியில் டாட் 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 வந்தாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கொயர் ரூட்ஸ்குள்ளே என்ன நம்பர் இருக்கோ அதுவே பதிலாக குறிச்சிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான் ஆன்சர். அதாவது ஸ்கொயர் ரூட்ஸ்குள்ளே என்ன நம்பர் இருக்கோ அதுவே இந்த மாடல் கணக்குக்கான பதில். 5√1 தானே 5, ஓகேவா? அப்போ இதுக்கான பதில் ஆப்ஷன் பி. இதோட மதிப்பு 1, இதோட மதிப்பு 25, இதோட மதிப்பு 125 வருது. அவ்வளோதான், டைம் முடிஞ்சது. இப்போ இதுக்கான ட்ரிக் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இருக்கிற எல்லா நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்தது இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே என்ன நம்பர் இருக்குது? 41. அதுக்கு அடுத்தது பக்கத்தில் என்ன இருக்குன்னு பாருங்கள், கழித்தல் இருக்குது. அப்போது 41 விட சின்ன நம்பர், அதாவது 41க்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன நம்பர் எது இருக்குன்னு பாருங்கள். சரியா? 41க்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன நம்பர் எதுன்னு பாருங்கள். இதுதானே இருக்குது 41க்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன நம்பர். அப்போது இதுவே இந்த கணக்கிற்குண்டான சரியான பதில். 41க்கு பக்கத்தில் இதுவும் தான் இருக்குது.
ஆனால் இங்கே கழித்தல் இருக்குது. கழித்தல் இருந்துச்சுன்னா இதை விட சின்ன நம்பரை தான் பார்க்கணும். ஓகேவா? ஒருவேளை இங்கே கூட்டல் இருந்துச்சுன்னா இதை விட பெரிய நம்பரை நாம் பார்க்கலாம். இங்கே கழித்தல் இருக்கிறனால இந்த 41 விட சின்ன நம்பர் எது இருக்கோ அதை நாம் குறிச்சிக்கலாம். 41க்கு பக்கத்தில் இருக்கணும். ஓகேவா? 41க்கு பக்கத்தில் எது இருக்குது? 36. அப்போ இந்த கணக்கிற்கு உண்டான பதில் 6. இந்த ட்ரிக் எக்ஸாமில் டைம் பத்தலைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். டைம் நிறைய இருந்துச்சுன்னா இதுக்குன்னு நான் வேறு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணுங்கள். அந்த மெத்தடுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க.